என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைவலிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைவலிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பல நன்மை அடைந்தவர்கள் என்று சொல்லிடுங்க, எனக்கே தள்ளிடுங்க, இப்பவே தள்ளிடுங்க. பல நன்மை அடைந்தவர்கள் என்று சொல்லிடுங்க, எனக்கே தள்ளிடுங்க, இப்பவே தள்ளிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உண்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கடவுளே வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, நேர்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கடவுளே வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, நேர்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை வைப்பதில் எனக்கு சந்தோஷப்படுகிறேன். தேவன் நம்மோடு கூட கற்று பேசுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். பரிசுத்த ஆவியானவர்
நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு தேவன் நாளில் கர்த்தருடைய விடமாய் கர்த்தர் பேசுவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் என்கிறதான தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு அதன் ஆதாரமாக சங்கீதம் 62 சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னார். சங்கீதனாய் தாவீது ஜனங்களை பார்த்து சொல்கிறான், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. இதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் நம்புவதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாளிலும் ஒரு போதுமானவராக இருக்கிற எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அங்கே தாவீது சொல்வதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதத்தில் நாம் வாசிப்போமானால் தாவீதுக்கு அநேக விரோதிகள் அவனுக்கு விரோதமாய் எழுதி நின்றதை நாம் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அதன் மத்தியிலே அவன் கர்த்தரை மாத்திரம் அவன் நம்பி ஜீவிக்கிறவனாய் காணப்பட்டான். தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை காலத்திலும் நான் நம்புவேன் என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில நல்ல சூழ்நிலை மாத்திரமல்ல, நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவராக இருக்கிறார். தாவீதுக்கு விரோதமாக அநேக விரோதிகள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி கிரியை செய்கிறது இந்த சங்கீத பகுதியில நாம் வாசிக்க முடிகிறது. எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு நீங்கள் தீங்கு செய்ய நினைப்பீர்கள் என்று சொல்லி அவன் தன்னுடைய வேதனைகளை அவன் பகிர்ந்து கொள்கிறான். தனக்கு விரோதமாய் தீங்கு செய்கிற அநேகர் அவனுக்கு தாவீதுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்படியாகிலும் தாவீதை தன்னுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளிவிட வேண்டும் என்று பல ஆலோசனைகள் தாவீதுக்கு விரோதமாய் அங்கே செய்யப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவனுக்கு விரோதமான பேச்சுகள் வாயினால் ஆசிரியத்து உள்ளத்திலே சபிக்கிறவர்களாக அங்கே தாவீது முன்பாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தாவீது அவன் கர்த்தரை மாத்திரம் நம்பி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை தன்னுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவரிடத்தில் அவன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறான். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது விதமாய் சொல்லுகிறார், என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறவனாய் காணப்படுகிறான். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தேவன் தன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு தேவன் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தேவன் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் வார்த்தைகளை அவன் சொல்வதை பார்க்கிறோம். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரில் நம்பிக்கை கொண்டிருந்து கர்த்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருந்து தேவனிடத்திலிருந்து ஏதாகிலும் என் வாழ்க்கையில கர்த்தர் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிற விஷயங்களிலே ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இருப்பார். தாவீது தன் வாழ்க்கையில அவன் கர்த்தரை நம்புவது நிமித்தமாய் அவன் வாழ்க்கையில் அவன் யோசிக்கிறான், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று அவன் தேவனை நோக்கி சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் நம்புகிறவைகள் கர்த்தராலே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாய் காணப்படும். என்னென்ன காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவருடைய பாடத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ, நீங்கள் நம்புகிற ஒவ்வொரு விஷயங்களும் ஆண்டவர்கள் கர்த்தரோடு இருக்க முடியாது ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று தாவீது சொல்லுகிறான். அவன் தன் வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பினான். தன் வாழ்க்கையிலே பலவிதமான எதிரான சூழ்நிலைகள் நடுவிலும் அவன் கர்த்தரை நம்பினான். தனக்கு விரோதமாய் சத்துருக்கள் தன் விரோதமாய் சூழ்ந்திருந்த போதிலும் கூட தன் வாழ்க்கையிலே ஆமே ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மீட்புக்காய் தாவீது காத்திருந்தான். ஆமே ஆகினால்தான் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவன் நான் நம்பியிருந்தவைகள் எல்லாம் கர்த்தருக்கு தருவார் என்கிறதாலே ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஆகினால் அவன் சொல்லுகிறான், நான் நம்புகிறது
என் தேவனால எனக்கு வரும். எனக்கு ஆத்மீயான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் நாளிலும் கர்த்தருமே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தேவன் நல்கிறவராய் இருப்பார். சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதத்தில் பார்க்கிறோம். 71ஆம் சங்கீதம் 14 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? ஆமே ஸ்தோத்திரம். என் ஆத்துமம் விரோதிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்வதை பார்க்கிறோம். தாவீதுடைய ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் அநேகராய் காணப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையை தாவீது சொல்கிறார், நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் கர்த்தரை நான் துதிப்பேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய நம்பிக்கை பெருகும் பொழுது, தேவனுடைய சந்தோஷம் அந்த வாழ்க்கையில பெருகும் பொழுது, அவன் தேவன் பிள்ளைகளை எந்த எதிரான சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவ பிள்ளைகளை அவன் கர்த்தரை துதிக்கிறவனாக அவன் மாறுகிறான். ஆகினால்தான் என் வாழ்க்கையில சொல்கிறான், விரோதிக்கிறவர்கள் அவன் அநேகர் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் எழுப்பின அந்த நேரத்தில் அவன் சொல்கிறான், நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் நான் கர்த்தரை துதிப்பேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நீங்கள் என்னைக்கு கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சந்தோஷம் குறைவாக காணப்படாது. தேவன் நம்பியிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது. எனக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்த நம்பிக்கையின் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்து தேவனுடைய கர்த்தர் உயர்த்தி விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தேவன் செய்கிற காரியங்களை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ரோமர் புஸ்தகங்களை நாம் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தில் வாசிக்க முடியும். ஆபிரகாமை கர்த்தர் ஆண்டவர் ஊருன கல்தேய தேசத்தில் தேவனுடைய அழைத்து, ஆமே நான் உனக்கு சொல்லும் தேசத்துக்கு நீ வா என்று சொல்லி கர்த்தருடைய அழைக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆசீர்வதித்தார். அவனோடு தன்னுடைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் வேதத்தில் வாசிக்கிறேன் சொன்னால் ரோமர் 4:18 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆமே ஸ்தோத்திரம், ஆபிரகாமுடைய நம்பிக்கை எவ்விதமாக இருந்தது என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. தன் வாழ்க்கையிலே அவன் வேதத்தில் வாசித்து பார்க்க சொன்னால் அவன் முதிர வயதிலுள்ளாக ஆபிரகாம் காணப்படுகிறான். சாராளுடைய கற்பம், ஆமே ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமே சாராளுடைய கற்பம் பலவீனமுள்ளதாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் எப்படி தன் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகள் தன் வாழ்க்கையில நிறைவேறும், தேவன் சொன்னவைகள் எப்படி இந்த வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில அவன் அநேக நேரங்களிலே அதை குறித்து நம்பிக்கை இல்லாத ஒருவனாய் அவன் இருந்தான் என்பதை குறித்து ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, மம்ரேயின் சமபூமியில் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அப்பொழுது 3 புருஷர்கள் அவனுக்கு ஆபிரகாமை அவன் குடும்பத்தை சந்திக்க முடியாத வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது சாராளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவள் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் அங்கே வந்து 4 புருஷர்கள் அவர் சொல்லுகிற ஒரு அங்க நல்ல செய்தி நாம் பார்க்கிறோம். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் நான் உன்னிடத்தில் வருவேன். அப்பொழுது உன் மனைவிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆமே ஸ்தோத்திரம். என்று சொல்கிற வார்த்தை நாம் பார்க்க முடிகிறது. இதை கூடாரத்துக்குள்ள இந்த சாராளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகவே ஆபிரகாமிடத்திலே இந்த புருஷனின் காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்ததை சாரா கூடாரத்துக்குள்ள இருந்து கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவள் கேட்ட அந்த காரியங்கள் அவள் உள்ளத்திலே நகைத்து, நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுமாயிருக்கும் பொழுது எனக்கு எப்படி இன்பம் உண்டாயிருக்குமோ என்கிறதானே ஒரு சந்தேகம் அவளுக்குள்ள வருவதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனை நம்புவதற்கு மாறாக அநேக விதமான சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடும். கர்த்தர் சொன்ன அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஆனா இதெல்லாம் எவ்விதமாய் என் வாழ்க்கையில நிறைவேறும் சொல்லி பலவிதமான சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் கர்த்தரை நம்புவதற்கோ ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று நாம் இடத்தில் வாசிக்கிறோம். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகினால்தான் அவள் சொல்கிற பாருங்க, தன் உள்ளத்திலே அவர் நகைக்கிறார். தேவனுடைய வார்த்தை இங்கு வரும்பொழுது அவனால் நம்ப முடியவில்லை.
காரணம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் மாறாயிருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் முதிர் வயதுள்ளவனாய் இருக்கிறான், சாரா முதிர்ந்தவளாய் இருக்கிறார். ஆகினால்தான் எப்படி என் வாழ்க்கையில் இன்பம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நீங்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் அப்பொழுது அங்கே புருஷன் சொல்கிறது பார்க்கிறோம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ காலத்திற்கு நான் உன்னத்திலே திரும்ப வரவே அப்பொழுது சாராக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். தன் வாழ்க்கையிலே அவளாலே நம்ப முடியாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக காரியங்கள், இந்த காலங்களில் அநேக காரியங்கள் உங்களால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாமல் காணப்படலாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த காரியங்கள் நடக்கும், தேவனுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா, இதனால பலவிதமான காரியங்கள் உடைய குழப்பங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு கூட விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் வாக்கு பண்ணின காரியங்களை கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார். ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்க முடியும் அருமையானவர்களே, வேற வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். குறித்த காலத்திலே ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னால், ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாரா கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராளுமே கடாட்சமானார். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அங்கே நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. இதை கருமையான தேவ பிள்ளைகளை சாராளை கொடுத்த அந்த வாக்குறுதியை கர்த்தர் அங்கே நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அவர்கள் கர்த்தரை நம்பி அவர்கள் வாழ்ந்தபடி நம்பினபடினாலே, தேவனை மகிமைப்படுத்தினபடினாலே தங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் தன் வாழ்க்கையிலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவனை கட்டளையிடலாம் நாம் இடத்தில் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் தேவனை நம்புவதற்கு மாறால் தேவ பிள்ளைகளை மனுஷனையே நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையில் இருப்போம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து நாம் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. வேதத்தில் நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சலகிரி வேதத்தில் பார்க்கிறோம், அஸ்ரியர் ராஜா தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் யுத்தம் பண்ண முடியாது வருகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த காரியம் நடந்து வருகையில் அஸ்ரியர் ராஜாவாகிய சலகிரி யூதாவுக்குள்ளே புகுந்து அரணான பட்டணத்துக்கு எதிராய் பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ளும்படியாய் அவன் நினைக்கிறான். எப்படி ஆகிலும் ஸ்தோத்திரம், ஜனங்களை தன் பக்கமாய் அவன் வசப்படுத்த வேண்டும் என்று அவன் நாட்களில் ஸ்தோத்திரம் விரோதமாய் வருவதை பார்க்க முடிகிறது. இந்த காரியங்களை எசேக்கியா அவன் பார்க்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் வந்த பொழுது ஜனங்களை எசேக்கியா அவன் தைரியப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறார். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நீங்கள் பயப்படாமலும் நீங்கள் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருப்பதை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எசேக்கியா சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. கர்மான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இப்படியாக சலங்கிரி ராஜாமாய் சலங்கிரி யூதாவுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், பாளையம் இறங்கி எப்படி ஆகியும் ஜனங்களை தன்வசமாய்ப்படுத்த வேண்டும், எப்படி ஆகியும் அவர்களை ஸ்தோத்திரம் அவர்கள் மேல அவர்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எப்படி ஆகியும் கொள்ளை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நாம் எழுதின பொழுது ஸ்தோத்திரம் எஸ்ஐயா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. அவனோடு இருக்கிறது மாசுபயம் நமக்கு துணை நின்று நம்மோடு இருந்து யுத்தத்தை நடப்பிக்கிறவர் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர் என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறதை நாம் இந்த பகுதியில் வாசிக்க முடிகிறது. 10ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அஸ்ரிய ராஜா சலகிரி சொல்லுகிற ஒரு காரியங்களை பார்க்கிறோம்.
முற்றுகை போடப்பட்ட எருசலேமே, நீங்கள் இருக்கும்படி நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறீர்கள். முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படி எதின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சத்ரு நம்மளை பார்த்து இப்படிப்பட்டதான காரியங்களை கேட்கிறார். நீ முற்றுகை போடப்பட்ட ஒரு எருசலேமிலே எப்படி எதை நீ நம்பிக்கொண்டிருக்கிறார்? ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே பல விதமான காரியங்களை சத்ரு நம்மை முற்றுகை போட்டு எப்படியாகிலும் நம்மை அழித்து விட வேண்டும் சொல்லி திட்டம் விடலாம். ஆமா, நம்முடைய இருக்கிற ஆண்டவர் நமக்கு துணை இருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. ஸ்தோத்திரம். முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படி நீங்கள் எதன் மேல் நம்பிக்கையாயிருக்கிறீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறான். ஆகவே சொல்லுகிறான், எந்த ராஜாக்களின் தேவன் யாரு, எந்த தேவர்களும் என் ஜனத்தை என் கைக்கு தப்பிவிக்க ஒருவரால் முடியாது என்று சொல்கிறதை அவன் சவால் விடுகிறவனாய் காணப்படுகிறான். என் கர்மான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தின் வேதத்தில் வாசியுங்கள். 15 வசனத்திலே எசேக்கியா உங்களை வஞ்சிக்கும்படி இப்படி உங்களை போதிக்கு முகம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் என் தம் ஜனத்தை என் கைக்கு பிதாக்களுக்கு தப்பிக்க கூடாது இருந்ததே, உங்கள் தேவன் என் கைக்கு தப்பிப்பது எப்படி என்று அவன் சொல்வதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேக சவால்கள் நமக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கலாம். ஆமென். இந்த காரியத்தில் நாம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலில் பெற முடியாது என்று சொல்லி பல காரியங்களுக்கு நமக்கு எதிராக சவால்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தின் காரியங்களில் பல காரியங்கள் சவால்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்காய் யுத்தங்களில் நமக்கு நம்மோடு இருந்து நமக்கு யுத்தம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகி தேவன். கரங்களை சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்மான தேவ பிள்ளைகளே, முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே ஆமென் நீங்கள் எதிர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள். இது அநேக கேள்வி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை நாம் மகிமைப்படுத்துவதாக இருக்கிறோம். ஆனால் ஏன் இப்படிப்பட்டதான காரியங்கள் ஆமென் நம்பிக்கை என்னென்பதான பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல கேள்விகள் உலகங்களை பார்த்து கேட்கலாம். கர்மான தேவ பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாய் சவால் விட்டுக் கொண்டிருக்கிற எந்த விதமான ஆமென் தேவ பிள்ளைகளே, அஸ்மியாவான சலங்கிரி விரோதமாய் சவாலிட்டுக் கொண்டிருக்கலாம், சத்துருக்கள் விரோதமாய் சவாலிட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக யுத்தம் செய்கிறவர் நம்முடைய தேவன். கரங்களை சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் கண்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருப்பார். ஆமென். ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எசேக்கியா தன் வாழ்க்கையிலே வரக்கூடியதான எதிரான சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனாக இருந்தான். எசேக்கியா வானத்தை நோக்கி அவைவிட்டான் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நோக்கி அவன் பார்த்த பொழுது வேதத்திலே பார்க்க முடிகிறது, கர்த்தர் தம்முடைய ஒரு தூதரை அனுப்பி அசுரனுடைய பாளையக்குள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் கர்த்தர் அதம் பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளை, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளா இருந்தால் ஒரு விரோதமாக எவ்வளவு விரோதமான காரியங்கள் வந்தாலும், எவ்வளவு விதவிதமான எதிரான சவால்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் கைவிடுவதில்லை. உங்களுக்காக அவர் உதவி செய்கிறவராக இருப்பார். ஆமென். கண்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கண்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போவதில்லை. நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு துணை செய்கிறவராக ஆண்டவர் காணப்படுவார். ஓபியம் புஸ்தகத்தில் வேதத்தில் பாருங்கள், 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகார வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு மரத்தை குறித்தாயிலும் நம்பிக்கை கொண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது ஆமென், அந்த மரத்தை குறித்தாயிலும் நம்பிக்கை கொண்டு அது திரும்பவும் தலைக்கும், அது இளைக்கிளைகள் துளிர்த்து அது வேர் தரையிலே பழையதாகி அடிக்கட்டின் மண்ணிலே செத்தாலும் தண்ணீருடைய வாசனையினால் அதை துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஒரு மரத்தை குறித்து ஆகியும் நம்பிக்கை உண்டு. ஆனால் அவன் சொல்லுகிறான், மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ. தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மரத்தை குறித்து ஆகிய நம்பிக்கை உண்டு. யோக சொல்லுகிறான், ஆனால் மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ. எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று என குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளுக்காய் நான் காத்திருக்கிறேன். அநேக தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் நீங்கள் தேவனுக்கு நம்பிக்கை கொண்டிருந்து
பல காரியங்களுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் சொல்றதை பாருங்கள், என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். என் வாழ்க்கையிலே இதெல்லாம் என் வாழ்க்கையில நாம் திரும்ப வர வேண்டும். என் வாழ்க்கையில குடும்பத்தில் வர ஆசீர்வாதங்கள், நான் நம்புகிற சில நன்மைகள், நான் நம்பி இருக்கிறதான சில காரியங்கள் என் வாழ்க்கையில் திரும்ப வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த நாட்களில் நாம் காத்துக் கொண்டிருக்கலாம். என் கண்பான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளுக்காய் நான் காத்திருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளை கத்திருந்து காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலனடைகிறவர்களாய் காணப்படுவார்கள். எனக்கு தேவனை நம்பி காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பவும் ஆனந்தவர் கர்த்தர் அவர் தலைக்க பண்ணி தேவன் அவர்களை நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த வாழ்க்கை சொல்கிறார், என்னை திரும்பவும் நினைக்கும்படி எனக்கு ஒரு காலம் பிடித்தால் நலமாய் இருக்கும். என் வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நாட்கள் என் வாழ்க்கையில திரும்ப என்ற வாழ்க்கையில எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் திரும்பவும் ஆண்டவருடைய வாழ்க்கையில தலைக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாத அருமையானவர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை எக்காலத்தில் நீங்கள் நம்புவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில வீணாய் போவதில்லை. தேவனை ஆசீர்வதிக்கிறவராக கர்த்தர் காணப்படுவார். சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 52ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆமென், தேவனை எவ்விதமாய் அவன் நம்பினான் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. சங்கீத புஸ்தகம் 52ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அவன் எவ்விதமாய் கர்த்தரை அவன் நம்புகிறான் என்று சொன்னால் 52:7 நீங்கள் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை மாத்திரம் அவன் நம்புகிறவனாய் காணப்படுகிறான். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ தேவனை தன் பலனாய் நாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தீவனை பலத்துப்பட்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒரு ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன். நான் கிருபை என்றே நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறான், பலருடைய வாழ்க்கையிலே தேவனை தன் பலனாய் எண்ணாதபடி தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய ஆசைகளையும் நம்பி தங்கள் வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே தீவனை வளர்த்துக் கொண்ட ஒரு மனுஷனை போல காணப்படுகிறார்கள். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தன் வாழ்க்கையில எல்லாம் தன் வாழ்க்கையில இருந்த போதிலும் அவன் சொல்கிறான், நான் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். கர்த்தருடைய கிருபையை என்னென்றே நம்பி இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய ஆசைகளை அல்ல, தேவனை நாம் நம்பி இருக்கிற கர்த்தருடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். ஆகினால்தான் தேவனை தன் பலனாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எண்ண வேண்டியது என்பது அவசியமாக இருக்கிறது. அநேக உலகத்தில் உலக காரியங்களையும் உலகத்தின் காரியங்களையே மனுஷன் இன்னைக்கு அவனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதான காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்காமல், தேவனை துதிக்காமல், தேவனுக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் உலகத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறதான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. தேவனை தன் பலனாயினாமல் உலகத்தை நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷனாக அல்ல. இங்கே தாவீது அவன் சொல்லுகிறான், நான் கிருபை என்னென்றே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஆகையால் அவன் சொல்லுகிறான், தேவ ஆலயத்திலே ஒரு பச்சையான ஒரு மரத்தை போல இருக்கிறேன். கரங்களை வேறு தந்தையிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்மான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை அவன் எவ்விதமாக ஆண்டவருடைய தேவன் சபைகளை வைக்கிறார் என்று சொன்னால், ஆமென், பச்சையான ஒரு ஒளிவு மரத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில கர்த்தருடைய தேவனுடைய கர்த்தர் வைக்கிறார். ஆகினால்தான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, தேவனுடைய வசனத்தின்படி வாழ்க்கையில நீங்கள் காணப்படும் பொழுது, கர்த்தருடைய நம்புகிற வாழ்க்கை தேவ பிள்ளைகளே அவன் பச்சையான ஒளிமரத்தை போல அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். வேற வசனங்களை வாசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேறு வசனத்தை பார்க்கும் பொழுது 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசபாத்தை குறித்து நாம் இடத்திலே பார்க்க முடியும். அவன் அம்மோன் புத்திரர் போவாம் புத்திரர் அனுகுரோதமாய் யுத்தம் வரும் பொழுது யூத ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி அவன் தேவனுக்கு முன்பதாய் உபவாசத்தோடு நிற்கும்படி ஜனங்களை அவன் அழைக்கிறான். தேவனுக்கு முன்பதாய் அவன் நிற்கிறவனாய் காணப்படுகிறான். வேறு வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆகினாலே அவன் ஸ்தோத்திரம், நீங்க இருப்பீர்களே விரோதமாக வருகிற இந்த காரியங்களை கண்டு
நீங்கள் ஒரு நாள் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறது நம் நேரத்தில் பார்க்க முடிகிறது. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனத்தில் பார்க்கும்படி அருமையானவர்களே, அவன் செய்கிற ஒரு காரியத்தை பாருங்க. நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களானால் ஜனங்களை அவன் யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தி ஜனங்களை யுத்தத்திற்காக புறப்படுகிற சமயத்தில் ஜனங்களை பார்த்து சொல்ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து அவர்கள் சத்துருக்களை எதிராக யுத்தம் பண்ணும்படியாய் அவன் வேதத்தில் பாருங்க. யோசிப்பாருடைய ஜனங்கள் அவர்கள் புறப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், யூதாவே எருசலேம் குடிகளே, உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் கர்த்தர் நம்பிக்கை கொண்டிருந்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. ஒரு குடும்பத்தினுடைய காரியங்களா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் முன்வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் தேவனாலே அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படும். அவன் சொல்லுகிறான், நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது தேவனாய் கர்த்தரை நீங்கள் நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். எந்த ஒரு முயற்சியும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை முன்வைத்து செய்யக்கூடியதாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அவன் கர்த்தரை நம்பி நீங்கள் ஆண்டவரை துணியுங்கள் என்று சொல்கிறான். கர்த்தரை நம்பிக்கை வைத்து நீங்கள் இந்த யுத்தத்திலே முன்னாக நீங்கள் போகுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகினால்தான் ஒரு பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள தேவனை துணித்து கர்த்தரை துதி அவர் கிருபை என்று சொல்லி அவர்கள் பாடகரை நிறுத்தி அங்கே பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாக்கு விரோதமாக தருகிறது அம்மோன் புத்திரர் மோவாப் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தரை எழுப்ப பண்ணினார். என் கண்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் வரக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நாட்களிலே அவர் பொறுப்படுகிறவராய் காணப்படுவார். உனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் வாய்க்காலே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு நீங்கள் நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அவர்களை ஆண்டவர்களை நிலைப்படுத்துகிறவராக இருப்பார். எசேக்கியேல் சொல்லுகிறார், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போன அனுபவத்தில் நீங்கள் காணப்படலாம். இந்த யுத்தத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நான் ஜெயத்தை நான் பெறுவது என்று என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியத்தை நீங்கள் கலை கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். ஆண்டோட வேதம் சொல்லப்பட்ட இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, கர்த்தருடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் கண்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகினால்தான் அவன் சொல்லுகிறான், யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தனித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று சொல்லி அவன் வேதத்தில் பாருங்கள். யோசிப்பான் ஜனங்களை அவன் தைரியப்படுத்தினான். அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நம்புகிறவர்கள் இந்த வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர்கள் நிலைப்படுகிறவர்களாக இருப்பார்கள். தேவனை நம்பி இருக்கிற வாழ்க்கையில ஒரு நாள் குறைவு இருக்காது. கர்த்தரை நம்புகிற வாழ்க்கையில ஒரு நாள் தீங்கவுடைய வாழ்க்கையில் அழுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு இருந்து தேவனுடைய ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய காலத்திலும் நீங்கள் நம்புவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில சகல ஒரு நன்மைக்கு எதுவாகவே ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். தங்களுடைய ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உடைய பார்த்து நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது ஆண்டவரே காலத்திலும் கர்த்தரை நம்புகிறவனாக ஆண்டவரை காணப்பட்டார். எதிரான ஒரு சூழ்நிலைகள் நடுவிலும் தனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எதிரான பல காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை செய்ய நினைத்த போதிலும் ஆண்டவரை தாவீதை கைவிடவில்லை. அவன் கர்த்தரை நம்பினபடினாலே ஆண்டவரே, அந்த வாழ்க்கையில நீ நன்மை செய்கிறவராக இருக்கிற ஆண்டவரே, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருந்தேன். தாவீதை போல நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நம்புகிற காரியங்கள் தேவனாலே கர்த்தருடைய வாழ்க்கையிலே வருவதாக அவர் நம்புகிற ஆண்டவரே வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையில வர வேண்டிய ஜெயங்கள் கிடைப்பதாக, இந்த வாழ்க்கையில வர வேண்டியதான நன்மைகள் உண்டாக முடியாது நாங்கள் சொல்லுகிறோம். வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, தாவீது கர்த்தரை நம்பின பொழுது ஆண்டவரே தேவன் கர்த்தர் தாவீதின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றினார். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் ஆசீர்வதி இதனை பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயன்படுத்த